தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பனையூர் கட்சி அலுவலகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்போம். சீனிவாசன், வணக்கம். ஏற்கனவே அந்த கட்சி கொடி அறிமுக விழாவென்று அந்த கொடியை எங்கெங்கெல்லாம் ஏற்றுவது என்பது தொடர்பான முக்கிய அறிவுறுத்தலை விஜய் வழங்கி இருப்பதாக அறிகிறோம். இந்த நிலையில இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு எவ்வாறு தயாராகி வருகிறது பனையூர் கட்சி அலுவலகம்? கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி நாளை மறுநாள் கட்சியின் தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு பணிகள் தற்போது அதிதீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதாவது அலுவலகம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலக சுற்றுச்சுவர் முழுக்க வெள்ளை நிறம் பூசும் பணிகள் அக்கம் பக்கத்தில் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல அக்கம் பக்கத்தில் கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தும் பணிகளும் ஆட்களை வைத்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கட்சி நிர்வாகிகள் அவ்வப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்து விழா ஏற்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்று பார்வையிட்டு செல்கின்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமின்றி அலுவலகத்தில் 2 நுழைவுகள் உள்ளன. அந்த 2 நுழைவாயில்களும் கதவுகள் நேற்றே சிவப்பு நிற வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது தலைமை அறிவுறுத்தலின்படி அந்த சிவப்பு நிற வண்ணங்கள் அகற்றப்பட்டு இப்போது வேறு நிற வண்ணங்கள் பூச ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருக்கும் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்பதற்காக 8வது அவென்யூவில் அமைந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திலிருந்து 7வது அவென்யூ மற்றும் 6வது அவென்யூ பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும், வாகனங்கள் சாலை ஓரத்தில் நிறுத்துவதற்காக அங்கு இருக்கும் புல் பூண்டு போன்ற செடிகளை அப்புறப்படுத்தி அந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நாளை மறுநாள் அறிமுகப்படுத்தப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி நேற்று அலுவலகத்தில் விஜய் ஏற்றி பார்த்த ஒத்திகை கொடியாக இருக்குமா அல்லது வேறு நிறத்தில் கொடி அறிமுகப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் பெரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.